வணக்கம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கலை திருவிழா நடக்க இருக்கு. 2026 டு 27க்கான தலைப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன தலைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளையோர் திறன். இந்த தலைப்பில் தான் இந்த வருஷத்துக்கான கலை திருவிழா போட்டிகள் நடக்க இருக்கு. இந்த போட்டி நடத்துறதுக்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களுக்கும் எப்போ போட்டி நடத்தணும், எந்த பிரிவுகளின் கீழ் நடத்தணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இளையோர் திறன் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் எல்லா போட்டிகளுமே நடக்க போகுது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை 5 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிரிவுக்கும் கீழேயும் எத்தனை போட்டிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் சொல்கிறதுலேருந்து மோனோ ஆக்டிங், டிராயிங்கு, கலரிங், பெயிண்டிங்கு இந்த மாதிரி நிறைய போட்டிகள் இருக்குது. மாணவர்கள் அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இந்த கலை திருவிழா ஒரு சூப்பரான வாய்ப்பு. மறக்காமல் மாணவர்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக டேட் என்னென்னைக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேபிளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கூல் லெவலில் கலை திருவிழா எப்போ நடத்தணும், அதே போல் ஒன்றிய அளவில் எப்போ நடத்தணும், மாவட்ட அளவில், மாநில அளவில் அப்படிங்கிற எல்லா தகவலையுமே இந்த ஒரு டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒவ்வொரு பிரிவுகளுக்குமே தனித்தனியாக தேதிகள் அறிவிச்சிருக்காங்க. டேட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுபடி தான் நம்ம ஸ்கூலில் போட்டிகள் நடத்துவாங்க. அதுக்கு ஏற்ற போல் மாணவர்கள் தயாராகிக்கோங்க. அதே போல் இந்த போட்டிகளுக்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பிடிஎஃப்ல நிறையா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போட்டிக்கான கால அளவுகளும் கொடுத்துருக்காங்க. பிடிஎஃபோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.